வெல்கம் டு தமிழ் கியூர். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ என்னன்னா பஜாஜ் FRIO 23 லிட்டர் பர்சனல் ஏர் கூலர். ஸோ இது வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 6000லேருந்து 6500 வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அமேசானில் வாங்கினீங்கன்னா 5550 rupees தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் இருக்கும்போது இன்வெர்ட்டர் கரண்ட் இல்லாத போது இன்வெர்ட்டர் கூட நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து நீங்கள் வந்து க்ளோஸ்டு ரூமில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் தெரியாது. ஸோ நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதான் ஃபீல் பண்ணேன். பட் நான் வந்து என்னோடய ரூமை வந்து ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுட்டு வெளியே உள்ள காற்று உள்ளே வர மாதிரி இருக்கும்போது வெளியே காற்று உள்ளே வர்ற மாதிரி இடத்துல நான் வந்து ஒரு ரூமாக இருந்தால் அந்த கதவு பக்கத்தில் இந்த ஏர் கூலர் வச்சுட்டு நான் போடும்போது எனக்கு நல்ல சில்னஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 140 வாட், ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்டு. இதில் வந்து 3 ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதை பற்றின முழு விவரங்க நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலிஷாக அழகாக இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் தான் கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து 2 அடி ஹைட் இருக்குது. அது மட்டும் இல்லை, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இண்டிகேட்டர். ஸோ 23 லிட்டரில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வாட்டர் ஊற்றுறோமோ அது கீழே வந்து நமக்கு காட்டும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 4 வீல் இருக்குது. ஸோ இதை நம்ம எங்கே வேணாலும் தள்ளிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, டாப்பில் வந்து ஒரு ஹேண்டில் இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் மூலமாக நம்ம பிடிச்சிட்டு நம்ம வந்து தூக்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இது பார்க்க நல்லா ஸ்டைலிஷாக இருக்கா? சரி, இது எப்போ ஆப்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு சின்னஸ்ஸான ஐஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் வந்து டாப்பில் ஊற்றிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இது மூலமாக வந்து இந்த வாட்டர் எல்லாமே வந்து கீழே இருக்கக்கூடிய டேங்குக்கு போயிடும். ஸோ அது மட்டும் இல்லை, மேலே ஒரு நாசில் மாதிரி இருக்குது. இது மூலமாக வந்து வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகும். அதாவது நீங்கள் கீழே ஊற்றிருக்கக்கூடிய அந்த சில்னஸான வாட்டர் திரும்ப மேலே வந்து அது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸை நீங்கள் வந்து ஐஸ் கியூப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சில்னஸ் அதிகமாக கிடைக்கும். இது வந்து 3 ஐஸ் ஸ்பீடு இருக்குது, 1 2 3. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு, பம்பு அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்விங்னா வந்து அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகாது. அதே மாதிரி ஸ்விங் அண்ட் பம்ப், அதுக்கப்புறம் வெறும் பம்ப் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா டேரக்ஷன்லையும் அடிக்கிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்விங் அண்ட் பம்ப் செட் பண்ணியிருக்கிறதால எனக்கு வந்து வாட்டர் வந்து திரும்ப பம்ப் ஆகிட்டே இருக்குது. அதாவது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் ஸ்விங் அண்ட் பம்ப் அது சொல்லியிருக்கேன். அதாவது மேலே தண்ணி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும், கீழே வந்து காற்று வந்து எல்லா டேரக்ஷனும் அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் மட்டும் தான் ஆகும், அது எல்லா டேரக்ஷன் காற்று மட்டும் தான் அடிக்கும், ஆனால் தண்ணி வராது. ஸோ அந்த உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம கட்டில் உட்காந்துருந்தோம்னா நம்ம மேலே தூக்கி வச்சுக்கலாம், கீழே படுத்துட்டு இருக்கும்போது நம்ம டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எந்த இடத்துல காற்று வரணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்குது, நம்ம தூக்கிக்கலாம். அந்த வாட்டர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கீழே ஊற்றிருக்கக்கூடிய வாட்டர் வந்து மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே எந்த விதமான டஸ்ட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை எடுத்துகிட்டு பாருங்கள். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாட்டர்லாம் அந்த கம்பி வழியாக அப்படியே ட்ராப்பாக கீழே விழுந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த இது பக்கத்து எப்படி ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெளியே இருக்கக்கூடிய காற்று வந்து இந்த தண்ணி மேலே பட்டு நமக்கு இந்த பக்கம் நமக்கு சில்னஸாக வந்து வெளியே வரும். ஸோ இதனால் நமக்கு வந்து கூலான ஒரு காற்று கிடைக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த நாசில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்ஃப்ளோ வந்து 23 லிட்டருக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வழியாக வந்து தண்ணி வெளியே வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டட் பண்ணும். அது மட்டும் இல்லை, கீழே இருக்கக்கூடிய நாசில் நம்ம எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 3 நாளைக்கு ஒருக்க வந்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஸோ வெறும் 5500 ரூபாய்க்கு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ மேலும் இது போல் அன்பாக்சிங் வீடியோ தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் யாராவது இப்போ வந்து ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை சொல்கிறேன். நன்றி.